இப்போ சம்மந்தப்பட்டிருப்பவர்களுக்கு இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே இரட்டை முகத்தோடு இருப்பது தான். சமூகத்தில் ஒரு ஆண் குடும்பத்தில் ஒரு முகமாகவும் வெளியில் ஒரு முகமாகவும் படைப்பில் ஒரு முகத்தை காட்டுறதாகவும் இரட்டை முகம்ன்ற தன்மை இருக்குது. அதிலும் உச்சத்தில் இருக்கிற உயரிய பீடத்தில் இருக்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பவர் சென்டராக இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறான். ஆனால் புகார் ரொம்ப மிக பெருசாக இருக்குது. இதுக்கு தீர்வு அப்படின்றது தண்டனையா, இல்லை இவங்களுக்கான நிவாரணமா, இல்லை பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதா? ஹேமா கமிட்டியினுடைய அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரணும்னு நினைக்கிறீங்க? 3 விஷயம் இருக்குங்க இதில். ஒன்று, முதல்ல நீங்கள் அவங்க சொன்னதை நம்பணும். ஓகே. அவங்கள விக்டிம் ஷேம் பண்ணக்கூடாது. விக்டிம் ஷேமிங் தான் அதிகமாக நடந்துட்டுருக்கோம். முதல்ல இந்த மாதிரியான இதில் ஒரு சில வரமுறைகள் இருக்குது. இந்த மாதிரியாக புகாரோட வர்றவங்களை நாம் எப்படி நடத்தணும் அப்படின்றது. அதில் மிக முக்கியமாக சொல்கிற விஷயம் விக்டிம் ஷேம் பண்ணக்கூடாது என்பதும், ஃபேக்ட் ஃபைண்டிங் இருக்கணும். அப்படி உண்மைத்தன்மையை ஷேம் பண்ணாமல் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணும்போது இரு சாராருக்கும் நடுநிலையோடு பார்க்குற ஒரு தன்மையும், ஒருவேளை இது உண்மை என்றால் தண்டிக்கப்படணும். குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் எந்த விசாரணைக்குள்ளும் கொண்டு வரல. அவர் எல்லா பொது நிகழ்ச்சிகள்லையும் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் அதுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. அப்படின்ற இடத்துல தான் சமூகம் இதை எளிதாக கடந்துருச்சோன்னு நான் தொடக்கத்தில் அந்த கேள்வி கேட்டேன். சமூகம் எளிதாக கடந்த மாதிரி தெரியல. அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறவங்க எளிதாக கடந்துடுறாங்க. ஓகே. அரசியல் கட்சிகளோட ரோல் என்ன? இப்போ ஒரு பெண் அப்போ ஒரு ஹத்ராஸில் பாதிக்கப்படுறாங்க, இல்லை தூத்துக்குடியில் ஒரு பாலியல் கொடுமை நடக்குது அப்படின்னா அரசியல் கட்சி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு. ஒரு திரையுலகத்தில் ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா பெருசாக அரசியல் கட்சிகள் அதுக்குள்ளே கருத்து சொல்லாமல் விலகியே நிற்பதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஹேமா கமிட்டியை ஒரு அரசு தானே நியமிச்சிருந்துருக்கு. அது கொஞ்சம் டிலேடாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய ஒரு டெசிஷன் மேக்கிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கேரளா கவர்மெண்ட் போனது ஒரு முன்னோடி. அது அந்த முன்னோடியினுடைய இப்போவாவது பண்ணாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நாம் அது கேரளாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கமிஷனாக மட்டும் ஹேமா கமிஷனர் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளை பார்க்காம இது ஒட்டுமொத்த திரையுலகத்தினுடைய இந்தியாவில் இருக்கும் அனைத்து மொழிகளில் இயங்கிட்டு இருக்கிற திரையுலகத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு கமிட்டியினுடைய பரிந்துரைகளாக பார்த்து இதன்படி சரி செய்வதான இடத்துக்கு போக வேண்டியது, அதற்கான ஒரு வழியை வகுக்க வேண்டியது எல்லா கட்சிகளுடைய பொறுப்பும் கூட, அதே நேரத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பும் கூட. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது சுதந்திர தினமாக இருக்கலாம், குடியரசு தினமாக இருக்கலாம், பெண்கள் பாதுகாப்பு பற்றி உயர் பீடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, உறுதி செய்யணும்னு சொல்கிறாங்க. இதுதான் கடைசி சம்பவமாக இருக்கணும்னு. ஆனால் நேற்று ஒரு சம்பவம் நடக்குது, இது தொடர்ந்து நடக்குது. இது சமூக சிக்கலாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு கமிட்டி இதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்தை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் உண்மையான தீர்வுனா அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு வீட்டில் ஆண் குழந்தையை எப்படி வளர்க்குறோம், என்ன சொல்லி வளர்க்குறோம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பமாகுது. ஒரு பெண்ணை நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்க, சமூகம் எப்படி பார்க்கிறது அப்படின்றது. இப்போ மொழியிலேருந்தே ஆரம்பித்தோம்னா இது ஒரு மனநிலை, சமூகத்தில் இருக்கிற அனைவருக்குமே இருக்கிற ஒரு மனநிலை என்னன்னா, பெண் 2ஆம் பட்சமானவள், அவளை எதிர்த்து நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம், அதிலிருந்து ஆரம்பமாகுது. இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே தான் பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் ரீதியாக யாருமே பார்க்கலன்னா நான் இதை செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல ஆண் மனம் இருக்கு அப்படின்றது. பெண்ணை உடலா ஒரு பொருளா பார்க்கறது அப்படின்றதுலேருந்து தான் இது ஆரம்பமாகுது. அதை அனைத்தையுமே எல்லா வீட்டிலிருந்தும் எல்லா ஆண்களும் சேர்ந்து இதை சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உறுதியோட எல்லாத்துக்கும் மேலே முதல்ல இதை தான் பண்ணணும் நிச்சயமா அப்படின்றது தான்
நாங்க காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பேசினவங்களை எல்லாரையுமே வந்து பெண்ணியவாதி அப்படின்ற அந்த பெண்ணியவாதின்ற வார்த்தையே வந்து ஒரு பேட் வேர்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த சமூகம் தான் இது. ஆனா இதைத்தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நிச்சயமா நீங்கள் சொன்னது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் சமூகத்திற்கே ஒரு ஹேமா கமிட்டி அறிக்கை தேவைப்படுது. அதுக்கான தீர்வுன்றது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் தொடங்கணும். இது பற்றி சமூகம் சிந்திக்கணும், ஊடகம் சிந்திக்கணும்னு நிறைய விஷயங்களை விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி.